விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் இப்ப தான் அப்பாவுக்கு தான் அம்மா விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கல்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கு? அதுவும் அவங்க அம்மா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன விதமான ஒரு பாச போராட்டம் நடத்தியிருக்காரு? தான் அப்பாவும் அம்மாவும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக, சுமூக தீர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல் வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேருமே விவாகரத்து வாங்க போறாங்க அப்படிங்கிற செய்தி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப தளபதி விஜய் மேல விவாகரத்து மனு தாக்கல் பண்ணக்கூடிய சங்கீதா விஜய் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஒரு நடிகை கூட திருமணத்தை தாண்டிய உறவுல இருக்காரு, என்னை நீலாங்கரை வீட்டுக்கு அனுமதிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டை அடிக்கிருக்காங்க. இந்த மனு மீதான விசாரணை ஏப்ரல் 20 விசாரணைக்கு வரப்போகுது. அப்பதான் இவங்க 2 பேருக்கு இடையில என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். ஆனா இது வரைக்குமே தாமலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சங்கீதா அதை உறுதிப்படுத்த விதமா விஜய் த்ரிஷாவை ஒரு பொது நிகழ்ச்சியை கூட்டு வந்து சங்கீதா கொண்ட குற்றச்சாட்டு உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு. அதை விட முக்கியமானது, ஏப்ரல் 20 விசாரணைக்கு வரும்போது சங்கீதா விஜய்க்கு எதிராக என்ன மாதிரி குற்றச்சாட்டுல வைக்க போறாங்க, என்ன மாதிரி சாட்சி ஆதாரங்களை கொடுக்க போறாங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் இருக்காருல்ல, அவரு இவங்க 2 பேரும் விவாகரத்து மனு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இடையில எக்கச்சக்கமான சுமூக தீர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல பேச்சுவார்த்தை நடத்திருக்காராம். அம்மா கிட்ட அதுவும் லண்டனுக்கு போயிட்டு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அப்பாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா, கண்டிப்பா அப்பா நம்ம கூட பழையபடி திரும்பி வந்துருவாரு, நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க வேணாங்கிற மாதிரி சமாதானப்படுத்திருக்காரு. அதுக்கு சங்கீதா ஆரம்ப காலகட்டத்தில் நீ சொன்னா கரெக்டாக இருக்கும் நம்பிக்கை நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் உங்கள் அப்பாவை மாற்றுறது உன் கையில் தான் இருக்குது, நமக்கு எதிர்காலம் இருக்குது, அதை நீ மறந்துடாத, அவரோட எதிர்காலத்தை அவர் நினச்சி போயிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது நம்ம எதிர்காலத்தையும் நம்ம பார்த்தாகணுங்கிற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழும்போது, அதாவது விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சு வாழும்போது, தினமும் நைட்டில் அவங்க அப்பா ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது எல்லாமே ஜேசன் சஞ்சய் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை சமாதானப்படுத்துவாராம். அதே மாதிரி இந்த சர்ச்சையெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம பழையபடி ஒன்றா ஒற்றுமையாக இருக்கலாம், இதுலேருந்து வெளில வந்துருங்கிற மாதிரி எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாராம். அந்த மாதிரி நேரங்களில் விஜய்க்கும் விஜயோட பையனுக்கும் எக்கச்சக்கமான சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதம் தான் வருமா. ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இதை சால்வ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தான் ஜேசன் சஞ்சய் வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் தன் அம்மா கிட்ட போயிட்டு, அப்பா இதை கேட்குற மாதிரி தெரியல, நீ என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடு, உனக்கு நானும் தங்கச்சி திவ்யாவும் எப்போவே உறுதுணையாக இருப்போம், நீ எங்கே என்ன சாட்சி சொல்ல சொன்னாலும் கண்டிப்பாக உனக்கு ஆதரவாக நிற்போங்கிற மாதிரி தான் அவர் பதில் கொடுத்துருக்காராம். அந்த ஒரு விஷயத்தால் இப்போ ஒட்டுமொத்த விஷயமும் விஜய்க்கு தான் மாறி இருக்கு. ஏப்ரல் 20 கோர்ட்டில் நீதிபதிகள் விஜய் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்களே, சாதாரணமாக ஒரு தனிநபர் மேலே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைக்க முடியாது, அப்படி வைக்கிறதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா, எப்படி நீங்கள் ஒரு நடிகை கூட அவர் திருமணத்தை மீறிய உறவுல இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துனீங்க, சாதாரணமெல்லாம் வெறும் வாய் வார்த்தையை மட்டும் சாட்சி எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீதிபதிகள் கேட்டாங்கன்னா, அந்த இடத்துல தான் மகனும் மகளும் இவங்க முன்னிலையில சங்கீதா விஜய் பத்தியான ஆதாரங்கள் வெளியிடறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும், முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே ஒரு பிரஸ் மீட் சென்னை பிரஸ் கிளப்ல ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சஞ்சய் எவ்வளோ முறை இரவு நேரங்களில் தான் அப்பாவை போயிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, அது எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.